ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு அவர் சேனல் DIY கலர் ஸ்டுடியோ. இது நம்மளோட தேர்ட் வீடியோ. இந்த வீடியோவில் நம்ம புரட்டாசி ஸ்பெஷலாக பனானா லீஃப் க்ளே ஆர்ட் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக நம்ம பனானா லீஃப் வந்து ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு நான் க்ளே எடுத்து பனானா லீஃப் ஷேப்க்கு கொண்டு வந்துக்கிறேன். இதுக்கப்புறமேட்டு இதுக்கு நான் வந்து டீட்டெயிலிங்ஸ் ஆட் பண்ணுறதுக்காக ஒரு கார்ட் மாதிரி சின்ன கார்ட் மாதிரி எடுத்து அந்த பனானா லீஃப்பில் வந்து சின்ன சின்ன டீட்டெயிலிங்ஸ் வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் இந்த டீட்டெயிலிங்ஸ்லாம் ஆட் பண்ணி பார்த்ததுக்கப்புறமேட்டு நம்ம பனானா லீஃப் வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இதுக்கப்புறமேட்டு நம்ம வடை எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ரவுண்ட் ஷேப்பில் க்ளே எடுத்து அதோடைய சென்டரில் வந்து ஹோல் மாதிரி கொடுத்து அதுக்கும் சின்ன சின்ன டீட்டெயிலிங்ஸ் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இதுக்கு சின்ன சின்ன டீட்டெயிலிங்ஸ் ஆட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமேட்டு நம்ம வந்து அப்பளம் எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இதுக்கப்புறமேட்டு வந்து ரைஸுக்கு மேலே வந்து நம்ம சின்ன சின்ன டீட்டெயிலிங்ஸ் ஆட் பண்ணியிருக்கோம் குழம்பு மாதிரி. நெக்ஸ்ட் இது வந்து தொட்டுக்க உருளைக்கிழங்கு தொட்டுக்க மாதிரி நான் ரெடி பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் பனானா, அப்புறம் இது வந்து சுண்டல், இது வந்து பாயசம், இது வந்து கேசரி மாதிரி நான் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வந்து ஒன்று ஒன்றா நம்ம செஞ்சு வச்சுருந்த எல்லாத்தையும் வந்து இந்த இலையில நம்ம வந்து வச்சிடலாம். ஃபஸ்ட்டு அப்பளம், நெக்ஸ்ட்டு வந்து இந்த வடை, இந்த 2 வடையும் நம்ம செஞ்சு வச்சுருந்தோம் இல்லையா, இந்த 2 வடையும் வந்து நம்ம ப்ளேஸ் பண்ணிடலாம். இந்த வடை தான் இந்த எல்லாத்துலேயுமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. உங்களுக்கு எது பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வந்து வாழைப்பழத்தை ப்ளேஸ் பண்ணிடலாம். இந்த வாழைப்பழமுமே கொஞ்சம் குட்டியாக ரொம்ப அழகாக இருந்துச்சு. நெக்ஸ்ட் வந்து நம்ம பாயசத்தை வச்சிடலாம். இதுக்கப்புறமேட்டு நம்ம அந்த உருளைக்கிழங்கு பொரியல்னு சொல்லியிருந்தோம் இல்லையா, அதையும் வந்து ப்ளேஸ் பண்ணிடலாம். கீழே வந்து நம்ம ரைஸ் வச்சிடலாம். இதுக்கப்புறமேட்டு நம்ம வந்து சுண்டலையும் வச்சிடலாம். சுண்டல் வந்து சின்ன கப்பில் மேலே சுண்டல் இருக்க மாதிரி நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அதுவும் பார்க்க ரொம்ப அழகாக இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம கேசரி வச்சிடலாம். இது எல்லாத்தையும் வச்சுட்டு இப்போ நம்ம வந்து இதை பெயிண்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஓவராலாக ஃபைனல் ரிவ்யூ எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்ம வீடியோவை தொடர்ந்து பார்த்து சப்போர்ட் கொடுங்க. பாய். நெக்ஸ்ட் வீடியோவில்